லீவ் நாள் அன்றைக்கி கூட்டமாக கிளம்பி எல்லோரும் எங்கே தான் போகிறாங்கன்ட்டு பார்க்கலாமா. எல்லாருமே கூட்டமாக கடல் கரைக்கு காற்று வாங்க வந்திருக்காங்க. நாங்களும் அதே காற்று வாங்க எங்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தோம். இது வந்து பாண்டிச்சேரி ராக் பீச். அங்கே பாருங்கள் காந்தி சிலை இருக்குல்ல, அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் செம கூட்டம். இவங்க எல்லாமே பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது சூப்பராக காற்று வாங்கிட்டு ஜாலியாகவே இருக்கலாம். எல்லாருமே குட்டீஸோடு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு வந்துருந்தாங்க. நியூலி கப்பிள்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. வெளியூர்லேருந்துலாம் நிறையா பேர், டூரிஸ்ட்லாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நியூ இயர் அன்றைக்கி எல்லாரோட ஃபேஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே அந்த ஹாப்பினஸோட எல்லாத்தையுமே வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கள் பாட்டியோட வந்திருந்தோன்னா அவங்களால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியல, நடக்க முடியல, அவங்களுக்கு கொஞ்சம் நீ பெயின் இருந்தனால. ஆனால் நாங்கள் இதே இடத்துல நின்று சன்செட்லாம் பார்த்துட்டு இப்படியே நாங்கள் கிளம்பிட்டு வந்தாங்க சொல்லணும். அங்கே வந்து சாப்பிட்றதுக்குலாம் நிறையாவே விற்றுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இந்த பானிபூரிக்குனே ஒரு செக்ஷன்ஸ் தனியாகவே இருந்துச்சு. அந்த இடத்துக்குலாம் நாங்கள் போகல, ஏன்னா அங்கெல்லாம் செம கூப்பிட்டோம். அங்கெல்லாம் வீடியோஸும் எடுக்க முடியாதனால நாங்கள் அந்த சைடு போகல. பார்க்கிட்டெல்லாம் குட்டீஸ்லாம் கூப்பிட்டுட்டு வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருந்துச்சு. நாங்கள் அதனால் இங்கே கிராஸ் பண்ணி வந்துட்டு இங்கே மட்டுமே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். இங்கே சாப்பிட்றதுக்கு நிறையவே இங்கேயுமே விற்றுருந்தாங்க. பஞ்சு மிட்டாய் விற்றுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாங்காய், பைனாப்பிள், அதுக்கப்புறம் வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் வந்து சால்ட் போட்டு கொடுப்பாங்களா, அதெல்லாம் விற்றுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கோனைஸ் கடை இருக்குது. அங்கே வந்து செம கூட்டம். அந்த இடத்துல நின்று எடுக்கவே முடியல. சரி, எல்லாருமே ரொம்ப ஜூமில் ஃபோக்கஸ் ஆகுறாங்கன்ட்டு நாங்கள் அதெல்லாம் எடுக்கலாங்களா. நிறைய டூரிஸ்ட்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து வந்துகிட்டே இருந்தவங்க. நடந்து வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் இயர்லியாக கிளம்பிட்டனால கொஞ்சம் லைட்னிங் எஃபெக்ட்லாம் நாங்கள் கிளம்பும் போது தான் அந்த லைட்லாம் போட்டிருந்தாங்க. அந்த எஃபெக்ட்லாம் கொஞ்சம் பார்க்க முடியலன்னு தான் சொல்லணும். நம்ம இன்னும் கொஞ்சம் நைட்டாக போயிருந்தோன்னா அந்த லைட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா பீச்சில் அந்த பாத்வே ஃபுல்லாகவே லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. லைட்னிங் எஃபெக்ட்லாம் இருந்துச்சு. லைட் போட்டு இருந்தாங்க. நாங்கள் வரும்போது அதெல்லாம் போடாதனால தெரியல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் நாங்கள் போகும்போது கொஞ்சம் இயர்லியாக கிளம்பினா கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ் ஆகல அந்த லைட் எஃபெக்ட்லாம். இந்த இடத்துல பசங்களுக்கு விளையாடுறதுக்கும் நிறைய விற்றுருந்தாங்க. பபிள்ஸு, அதுக்கப்புறம் பால்ஸு, அதுக்கு ஃபேஸ் மாஸ்க்கு, அந்தமாரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் விற்றுட்டு இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு கொஞ்சம் இயற்கை வளத்தை ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ.